க்ரௌட் புல்லிங், அதாவது ஆட்கள் நம்ம ரோட்டில் பார்க்குற ஆட்கள். ஜாவானா ஓட்டுறீங்களா? அது இல்லை, இது இப்போ புதுசாக வந்திருக்கு. ஆமாம், பார்க்க செம்மையாக இருக்கும் ஒரு ஆளுக்கு ஓட்டுறதுக்கு. ஸோ டியூவல் எக்ஸாஸ்ட்னால சும்மா பிச்சிங்கன்னு பறந்துக்கிட்டு இருக்கு. பட் ரொம்ப வந்து அஜைல்டாக ரொம்ப இப்படி பண்ணி பெண்ட் பண்ணி போகிற மாதிரி வந்து இதனால் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ வணக்கம் மக்களே, ஆக்சுவலாக எங்கே வந்திருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா சிவகாசியில் நம்ம ஜாவா ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ சேல்ஸ் அண்ட் சர்வீஸு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஜாவா பாபர். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ராயல் என்ஃபீல்டில் ஜாவா ராயல் என்ஃபீல்டில் பாபர் மாடலில் வந்து ஒரு பைக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துருந்தோம். நம்ம சிவகாசிக்கு வந்திருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது எஸ்டியில் இருந்தால் எப்படி இருக்கும், எஸ்டியில் இருக்கே நம்ம ஓட்டி பார்க்கவே இல்லையே, இன்னும் ரிவ்யூ பண்ணவே இல்லையே அப்படின்னு ஒரு சில பேர் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம ஜாவா எடுத்து ஓட்டத்துக்காக வந்திருக்கோம். ஆக்சுவலி இன்றைக்கி வண்டி வந்து நம்ம யார் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர்கே வேன் மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஷோரூம் வந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசியில் இருக்குது. இப்போது நம்மளோட சிவகாசிலையும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸ்லி நீங்கள் இன்கேஸ் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும்னாலும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். பாபரும் இருக்குது, ப்ளஸ் எஸ்டி ரோஸ்டரும் இருக்குது, அண்ட் அட்வென்ச்சரும் இருக்குது. எல்லாமே வந்து இங்கே அவைலபிள் இருக்குது. நீங்கள் வந்து ஓட்டி பார்க்கணும்னா ஓட்டி பார்த்துக்கலாம். ஸோ இப்போது நம்ம ஓட்டி பார்க்க ஃபஸ்ட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாபரை தான். ஏன்னா பயங்கர கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்குது. ஸோ இதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிரேக் ஆர் கிளச், நாட் பிரேக்கு, சாரி கிளச் பிடிச்சி ஸ்டார்ட் பண்ண தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான டெக்னாலஜி. ஸோ அண்ட் டேஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீமியமான டேஷாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அசாத் லைட்ஸு. ஸோ அசாத் லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட்டு அண்ட் கீல் ஸ்விட்ச்சு. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நேவிகேஷனு அண்ட் மோட்ஸ் செட் பண்ணுற மாதிரி, அண்ட் ட்ரெப் ஏ, ட்ரெப் பி, ஓடோமீட்டர் இதெல்லாமே சேஞ்ச் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாமே வந்து என்னென்னன்றது ஸ்பெக்கில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ அங்கே செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் டைப் சி அண்ட் டைப்ஸ் பி ரெண்டுமே சார்ஜிங் போர்ட் இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே கொஞ்சம் மேலே கொடுத்துருக்கு நல்லாயிருக்கு. அண்ட் ஆர்என்னு, ஸோ இண்டிகேட்டரு அண்டு பாஸ் லைட்டு. ஓகே, ஸோ இப்போ வளவலன்னு பேசாமல் நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆக்சுவலாக சீட்டிங் பொசிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. ஏன்னா நான் சிங்கிள் சீட்டட் தான் இல்லையா பாபர்னும் போது சிங்கிள் சீட்டடு. ஸோ சீட்டிங் பொசிஷன் ஓகே, போஸ்டரும் ஓகே. ஸோ நார்மல் ரிலாக்ஸ்டான போஸ்டர் மாதிரி தான் இருக்குது. அது ஸோ எடுத்தோடனே முறுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி புது வண்டின்றதுனால கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்க மாதிரி இருக்குது வண்டி. ஸோ ஜென்ரலாகவே பாபர்ன்றது வந்து சிட்டி யூசேஜுக்கு தான். ஸோ சிட்டி யூசேஜ் நீங்கள் சிங்கிள் இதாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு தான் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறது. ஹேண்ட்லிங் வைஸ்டு ஓகே, நைஸ். மிரரிங்ஸ் ஓகே, நைஸ். மிரரிங் வியூ எல்லாமே ஓகே. பட் ரவுண்ட் ஷேப்புன்றதுனால கொஞ்சம் விசிபிலிட்டி ஏரியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் டிராஃபிக்குள்ளே தான் ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ சிட்டின்னும் போது ஆப்வியஸ்லி நம்ம ஃபஸ்ட்டு சிட்டிக்குள்ளே தான் ரைட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆளுங்களை பார்த்துட்டு போயிடுவோமா? ஓகே, பார்த்தோன்னே இல்லை மாடல் அந்த மாதிரி இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே. ஸோ ஆக்சுவலாக நம்ம ஹீரோ ஷோரூம் ஆல்ட்ரு ஆகிட்டுருக்கு. ஏன்னா பெரிய பிக் பைக்ஸ் எல்லாமே வரப்போகுது அப்படின்றதுனால. அதனால் ஜஸ்ட்டு பார்த்து பேசிகிட்டு இருந்தேன். அவருமே இந்த பைக் எடுக்கணும் எனக்கு ரொம்ப ஆசைங்க, முன்ன மேலே ஏறி உட்காந்து எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன், ரொம்ப நாள் ஆசை அப்படின்னாரு. க்ரௌட் புல்லிங், அதாவது ஆட்கள் நம்ம ரோட்டில் பார்க்குற ஆட்கள் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. வாட் ஏ பைக் அப்படின்ற மாதிரி பார்க்குற மாதிரியான பைக் செட்டப் தான் இது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு பேக் போட்டு காலேஜ் போகிறீங்க, இல்லை ஜஸ்ட்டு பக்கத்தில் ஏரியா ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா வண்டி சும்மா தாறுமாறாக இருக்கும். ஓட்டும்போதே அப்படியே ஆஹா வாட் எ பைக் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ பிக்கப்புக்கெலாம் சொல்ல குறையே இல்லை. ஸோ ஒரு ஹையர் ஆர்பிஎம்மில் ஓட்டும் போது வண்டி நொறுக்கி விடுது. ஆனால் டூரிங்க்குன்ற போது ஆப்வியஸ்லி இது யாரும் டூரிங்க்குன்னு வாங்க மாட்டாங்க. டூரிங்க்குன்ற போது அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட்டுருவோம். ஜாவானா ஓட்டுறீங்களா? அது இல்லை, இது இப்போ புதுசாக வந்திருக்கு. ஆமாம், பார்க்க செம்மையாக இருக்கும் ஒரு ஆளுக்கு ஓட்டுறதுக்கு. ஓகே, பெட்ரோல் போட்டாச்சு. அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஆக்சுவலாக மைலேஜ் டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து இது கிடையாது. இப்போ ஆக்சுவலாக ஸ்டாண்ட் போட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே பெட்ரோலுக்கான இண்டிகேஷன்ஸ் வந்து மாறுது. ஓகே, சரி ஸ்டார்ட்.
ஆனால் புஷ் பண்ணும்போது நமக்கு வந்து அதை சொன்ன மாதிரி ஏதோ நம்மளை பிடிச்சி இழுக்கிற மாதிரியும் அதை வந்து நமக்கு கொஞ்சம் ரொம்ப புஷ் பண்ணி ஓட்டுற மாதிரியும் தான் வந்து இனிஷியல் லெவலில் ஃபீல் ஆகுது. அதாவது லோயர் கீஸில் லோயர் ஆர்பிஎம்ஸில் வந்து ரைட் பண்ணும்போது. ஸோ ஹைவேஸில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம ஹைவேஸில் ஓட்டி தான் பார்க்கணும். ஸோ இதில் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஏன்னா கொஞ்சம் ஹையர் ஆர்பிஎம் கொஞ்சம் ஹை ஸ்பீடில் போய் பார்க்கும்போது தான் நமக்கு வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஸோ சஸ்பென்ஷன்ஸ் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ மிட் ரேஞ்சஸில் அதாவது மிட் ஆர்பிஎம்மில் மிட் ரேஞ்சஸில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா வண்டி நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஓகே, ஸோ ஈவன் 5வது கியர்லேருந்து ஒரு முறுக்கு கொடுத்தாலும் நல்லாவே முறுக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ரிலையபிலிட்டி பொறுத்த வரைக்கும் இப்போ செகண்ட் கியரில் இருக்கேன் அப்படின்னா நம்ம கிளச்சை பிடிச்சி கொடுத்துக்கலாம். ஓகே, ஆக்சுவலாக நான் வந்து கம்பைனிங் பிரேக்ஸ் தான் பிடிப்பேன். அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து சேர்ந்து பிடிப்பேன். ஸோ சேர்ந்து பிடிக்கிறதுனால கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஆனால் லோயர் ஸ்பீட்ஸில் போகும்போது ஏதோ நம்ம இழுத்துட்டு போகிறோம் அப்படின்றது ஃபீல் ஆகுது. ஆனால் ஒன்ஸ் முறுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை இழுத்துட்டு போகுது. இந்தியாவிலேயே வந்து மோஸ்ட் செக்ஸியஸ்ட் பைக் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரைடர் ரிவ்யூ கூட பார்த்துருந்தேன். ஸோ ஆப்வியஸ்லி கண்டிப்பாக வந்து ரொம்ப செக்ஸியஸ்ட் பைக் தான். ஸோ ஜஸ்ட் ஃபார் மை வீடியோ, ரொம்ப தப்பாலாம் இது சொல்லலை. நீங்கள் வந்து இந்த வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கும் போது கண்டிப்பாக எல்லாருமே இந்த பைக்கை உங்கள் கண்ணு முன்னாடியே வந்து பா செமையாக இருக்கலாம்ப்பா, சூப்பராக இருக்கலாம் வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன மிரர் பிளாக்ன்றது. ஸோ க்ரோம் ஃபினிஷோட ஒரு பிளாக் ஸ்ட்ரைப்ஸோடு வந்து நமக்கு வந்து இந்த வண்டி வந்து பிக்சரிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிராஃபிக்ஸ் எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ லுக் வைஸ் மட்டும் இல்லை, பர்ஃபார்மன்ஸ் பேஸ்லேயும் வந்து சும்மா மரட்டி விட்டுட்ருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி மாடல் வந்து ஜென்ரலாகவே வந்து அவைலபிள்ஸ் கிடையாது. அதாவது ஒரு கேட்டகரின்ற மாதிரி கிடையாது. பாபர்ன்றது வந்து கிட்டத்தட்ட இந்த வண்டியில் இருக்க எல்லா பார்ட்ஸுமே வந்து பிடிச்சி போட்டு மிச்சம் மீதி இருக்கிறத தூக்கி போடுறது தான் வந்து பாபர் ஸ்டைலு. ஸோ ஆக்சுவலாக பின்னாடி சீட் இருக்காது, இதெல்லாமே இருக்காது. ஸோ அந்த மாதிரியான கேட்டகரி தான் இந்த பைக்கு. அண்டு எவ்வளோ லைட்டாக இருக்க முடியுமோ அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு தான் இந்த பைக்கை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாக சொன்ன மாதிரி நேக்கடுன்னு சொன்னேன் இல்லையா. நேக்கடுன்றது சொல்கிறத விட ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பேக்கில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து மட்கார்ட் தான் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாகவே க்ரோம் ஃபினிஷ்டு. ஸோ க்ரோம் ஃபினிஷ் இருந்தாலும் இங்கே வந்து எதுவுமே பிளாஸ்டிக் கிடையாது, எல்லாமே வந்து மெட்டல் தான். ஸோ மெட்டல் அண்ட் ஸ்டீல்ஸ் தான். ஸோ மெட்டல் அண்ட் ஸ்டீல்ஸுன்றதுனாலேயே என்ன தான் நிறைய பார்ட்ஸ் வந்து செப்பரேட்டாக பிச்சு போட்டாலும் இங்கே வந்து நமக்கு வந்து ஸ்டில் நம்மளால் வெயிட் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த வெயிட் வந்து இங்கேயுமே இருக்குது. ஸோ டிசைன் வைஸ் பார்க்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இங்கே வந்து நமக்கு பாபர்னு சொல்லிட்டு இந்த பிளாக் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க குரோமியமில். அண்ட் இங்கே வந்து இந்த டேங்க் பேட் கிரிப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி யூசி சஸ்பென்ஷன்ஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பேக்கில் வந்து எனக்கு தெரியும் மோனோ ஷாக்கு. ஸோ டேரெக்டாக சீட் கீழே வந்து லிங்க் பண்ணியிருப்பாங்க. லிங்க்டு மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் பின்னாடி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சீட் சொல்லியே ஆகணும். ஆக்சுவலாக சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வைடராக இருக்கும். ஸோ நம்மளோட பட் உட்கார்ற அளவுக்கான ரைடிங் தட் மீன்ஸ் ஒரு சீட்டிங் பொசிஷன் தான் இந்த இது. ஸோ எனக்கு தெரிஞ்சு 740 mm தான் வந்து சீட்டோட ஹைட்டு. இஃப் இன்கேஸ் நீங்கள் வந்து ரொம்ப குள்ளமாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக வந்து பாபரை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். பாபர் 42 சூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி குள்ளம் சொல்லி இது பண்ண விரும்பலை. பட் ஸ்டில் நம்ம ரொம்ப ஹைட் கம்மி, நமக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக நல்லா காலை வச்சு நல்லா ஓட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக வந்து பாபரை சொல்லலாம். ஸோ ஜென்ரலாக நான் என்னோடய ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக 5.65 இருப்பேன். ஸோ 5.65ல் எனக்கு வந்து ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஈஸி ஆக்சசபிளாக வந்து இருக்குது. அதாவது எல்லாமே வந்து ஈஸியாக ஈவன் இதை கூட நான் வந்து ஈஸியாக பிடிச்சி தூக்கி கிளவில் இருக்கேன். ஸோ அந்தளவுக்கு வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சீட்டிங் பற்றி சொன்னேன் இல்லையா, ஸோ சீட்டிங் பற்றி சொல்லிட்டேன். ஆனால் போஸ்டர் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இதுதான் என்னோடய போஸ்டரு. ஸோ வந்து எனக்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுளாகவே, ஸோ ஈவன் நான் சொன்ன மாதிரி எனக்கு கரெக்டாக என்னோடய ஹைட்டுக்கு எனக்குன்னு செஞ்சு வச்ச மாதிரியான இது. ஸோ இங்கே எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. ஈவன் கொஞ்சம் ஹைட் இருந்தால் கூட நமக்கு கொஞ்சம் லெக் ஸ்பேஸ் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அண்டு சொன்ன மாதிரி ஹேண்டில் பார்ஸு ஸோ பிடிக்கிறதுக்கும் நல்லா ஒய்டாக ஹடே சூப்பராக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரியல் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க வேண்டிய இடம் வந்துருச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்து ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஸோ ரியல் பவர்னு சொல்லும் போதே புரிஞ்சிருக்கும் நம்ம இன்ஜின் தான். ஓகே, திரும்பினோடனே இதுவா? ஓகே, ஆக்சுவலி இதோட
இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து 334cc லிக்விட் கூல் இன்ஜின் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நமக்கு இங்கே பார்க்கும்போதே ரேடியேட்டர் மேலேருந்து டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் நல்லா பெருசாக இருக்கும். ஸோ அண்ட் 30 பிஎஃப் ஹார்ஸ் பவர் அண்ட் ஐ திங்க் 30 நியூட்டன் மீட்டர் டார்க்ஸ் வந்து இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உண்மையான பர்ஃபார்மன்ஸ், உண்மையான ஸ்பீட் அண்ட் உண்மையான இதை வந்து நம்ம இப்போ தான் பார்க்க முடியும். ஓகே, ஃபுல் ரூம் நமக்கு தான். ஸோ ஆக்சுவலி கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மின்றதுனால வந்து நம்மளால் ஒரு சில இடத்துல வந்து ஸ்பீட் பிரேக்கர்ஸில் வந்து கான்ஃபிடண்ட்டாக நம்மளால் விட முடியறதில்லை. ஏன்னா கொஞ்சம் ஸ்லோவாக விடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து நம்ம இதில் கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்குது. மிச்சப்படி பர்ஃபார்மன்ஸ், ஸோ டியூவல் எக்ஸாஸ்ட்னால சும்மா பிச்சுக்குன்னு பறந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம ஆக்சுவலாக 100 ரீச் பண்ணுறதுக்கு வந்து டக்குன்னு ரீச் பண்ணிட்டோம், ரொம்ப ஸ்பீடாக ரீச் பண்ணிட்டோம். ஸோ அண்ட் ஆஸ் வெல் அஸ் நம்ம வந்து டாப் ஸ்பீட் ஓட்டுறதுக்கு வந்து ஒரு 110 வரைக்கும் வந்து நம்ம க்ரூஸ் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதுதான் நார்மல் க்ரூசிங் ஸ்பீடு. ஸோ 110 வரைக்கும் நம்மளால் தட் மீன்ஸ் கண்டினியூஸாக ரைட் பண்ண முடியும். ஸோ இந்த க்ரூசிங் ஸ்பீடில். ஓகே, இப்போ நான் வந்து கேமரா செட்டை மாற்றியாச்சு. எனக்கு இன்னும் கொஞ்சம் வைடராக இருந்தால் இன்னும் நல்லா விசிபிலிட்டி இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால் 360ல் கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசுவோம். ஏன்னா இப்போ தான் வந்து நம்ம வந்து வண்டியை எடுத்து ஒரு முறுக்கி ஃபுல்லாக ரா சவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து செக் பண்ணோம். ஸோ அதிலே வந்து கம்ப்ளீட்டாகவே டாப் ஸ்பீட் போகும்போது எல்லாமே வந்து நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ வீல் பேஸுமே ரொம்ப லாங்கு. ஸோ வீல் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து 18 இன்ச்சும் பேக்கில் வந்து 17 இன்ச்சும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம கார்னரிங் சொன்னோம் இல்லையா. ஸோ கார்னரிங்ஸு இந்த மாதிரி பென்ஸுக்கு ஸோ C8ன்றதுனால நார்மல் C8 ஜூம் நினைக்கிறேன். ஸோ C8 ஜூம் டயர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கார்னரிங்ஸு இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து கொஞ்சம் எஃபர்ட் போடுற மாதிரி தான் இருக்குது. பட் ரொம்ப வந்து அஜைல்டாக ரொம்ப இப்படி பெண்ட் பண்ணி போகிற மாதிரி வந்து இதனால் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ பட் என்னதான் இந்த மாதிரி கொஞ்சம் எஃபர்ட் போடுற மாதிரி இருந்தாலும் பட் ஸ்ட்ரெயிட்டாக வந்து தட் மீன்ஸ் ஸ்ட்ரெயிட் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ நேராக ஓட்டுறோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து ஸ்டெபிலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்குது. அண்ட் சீட்டு புஷனிங் சூப்பர். ஸோ செம்மையாக இருந்துச்சு. புஷனிங்லாம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. நல்லா சோஃபா மத்தியில் உட்காந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வைப்ரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஜாவாவோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ பட் இருந்தாலுமே நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து வைப்ரேஷன்ஸ் ஃபீல் பண்ண முடியுது அப்படி பார்த்தீங்கன்னா ஃபுட்பெக்ஸில். ஈவன் இப்போ எனக்கு வந்து ஃபுட்பெக்ஸில் வந்து வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. அண்ட் டேங்க் இந்த இடத்துல வந்து இங்கே கிடையாது, இங்கே. ஸோ இந்த இடத்துல ஒரு நல்ல வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. அண்ட் பாஸில் ஸோ பட் எல்லாமே வந்து மேனேஜபிள் தான், ரொம்ப வேர்ஸ்டெல்லாம் கிடையாது. அண்டு ரொம்ப விசிபிளாக வந்து எப்போ வந்து வைப்ரேஷன்ஸ் தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிரர்ஸில் வந்து நல்லாவே விசிபிலிட்டியாக வந்து நமக்கு வந்து நல்லாவே தெரியும். அது வந்து கொஞ்சம் நல்லா ஹை ஸ்பீட்ஸில் ஹை ஆர்பிஎம்ஸில் ஓட்டும் போது ஸோ அந்த மாதிரி டைம் மட்டும் கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் இருக்குது. பட் எல்லாமே மேனேஜபிள் தான், ரொம்ப ஆஷாலாம் எதுவும் இல்லை. அதே மாதிரி வைப்ரேஷன்ஸ் வந்து இந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து ஈவன் 6000 கீழே இருந்தோம், ஒரு நல்ல ஹை கீஸில் 6000 கீழே இருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து வைப்ரேஷன்ஸே கம்ப்ளீட்டாகவே ஃபீல் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கும். ஃபீல் பண்ணாத மாதிரியான ஃபீல் தான் இருக்கும். நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும், பட் ரொம்பலாம் கிடையாது. ஆக்சுவலாக வந்து நாங்கள் ரொம்ப நேரம்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் நேரமாக தான் ஓட்டிகிட்ருக்கோம். பட் அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் அப்போ ஓட ஆரம்பித்தது இப்போ வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்குது. ரொம்ப நேரமாக ஓடிட்டுருக்கு. அது என்ன கான்செப்ட் தெரில. பட் இது இஷ்யூன்னு சொல்லலை, ரன்னிங் ஸ்டேட்லேயே இருக்குது. ஸோ அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி இது வந்து பிளாஸ்டிக்கு, இங்கேயும் வந்து பிளாஸ்டிக்கு. இந்த பக்கம் வந்து டூல்ஸ் இருக்குது, இந்த பக்கம் வந்து அந்த ப்ளக்கு
அந்த பேட்ரி, ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த சைடு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து லாங்கர் வீல் பேஸ்ட் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ லாங்கர் வீல் பேஸ்டு வந்து என்ன தான் நல்லா இருந்தாலும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்கும் போது இஃப் இன்கேஸ் ஏதாவது ஒரு ஹார்டான ரோட்டில் ஓட்டுறோம், தட் மீன்ஸ் ரொம்ப மோசமான ரோட்டில் ஓட்டுறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கிரவுண்ட் வந்து கீழே டச் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து தருது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் ஹைவேஸ் இந்த மாதிரி ஓட்டும் போது பிரச்சனை கிடையாது. அண்ட் சஸ்பென்ஷன் கூட பார்த்தீங்கன்னா பேக்கில், ஆமாம் நான் ஆக்சுவலாக சஸ்பென்ஷன் தான் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ சஸ்பென்ஷன் கூட பார்த்தீங்கன்னா பேக்கில் இருக்க சஸ்பென்ஷன் வந்து ட்ராவல் பேஸ்டு வரும்போது கொஞ்சம் கம்மி தான்றதுனால இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி பம்ப்ஸ்லாம் கூட வந்து நமக்கு வந்து இது ஃபீல் ஆகுது. நம்ம ஏதோ இடிக்கிறோம், ஏதோ வந்து நம்மளை வந்து ஹிட் பண்ணுது, நம்ம பட்டை வந்து ஹிட் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸ்டில் சீட்டிங்கில் ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. புஷ் பண்ண நம்ம வந்து இன்னும் புஷ் பண்ணலாம், இன்னும் கீரிங்ஸ் இருக்குது அப்படின்றது தான் வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே ஜாவா கிளாசிக் 2020 மாடலோட ஓனர்ஷிப் ரிவ்யூ நான் வந்து மேலே போட்டிருக்கேன். ஸோ மேலே செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது பார்க்கும்போதே வந்து சேம் அதே மாதிரியான இதுதான், அதே அவர் என்ன சொன்னாரோ அதை வந்து எனக்கு இப்போ ஓட்ட வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ இதெல்லாமே வந்து நம்மளால் நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது அவர் சொன்ன எல்லாத்தையுமே வந்து. ஓகே, ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி எல்லாமே கிட்டத்தட்ட நான் என்னென்ன ட்ராபேக்ஸை நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் என்னென்னன்றதெல்லாம் சொல்லிட்டேன். அண்ட் ஒன் மோர் திங், நான் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக வந்து ஃபியூல் கராஜ். ஸோ ஃபியூல் கராஜ் வந்து இன்கேஸ் நீங்கள் ஸ்டாண்ட் போட்டு நிப்பாட்டினீங்க அப்படின்னா இந்த ஃபியூல் கராஜ் வந்து எம்டி போயிடும். அது ஆனால் ரொம்ப நம்ம ஹிமாலயன் லியோவில் மற்ற வண்டியில் இருக்க மாதிரி ரொம்ப சாயிற மாதிரி இல்லை, பட் லைட்டாக தான் சாயுது. பட் லைட்டாக சாஞ்சாலுமே நமக்கு வந்து அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வருது. ஏன்னா எம்டின்ற மாதிரி வந்துடுது. நீங்கள் கேஸ் நீங்கள் கண்டினியூஸாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இது இருக்குது அப்படின்றது காட்டும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 1 காட்டும், அப்புறம் எம்டின்னு காட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நம்ம வந்து இதில் வந்து பார்க்க முடியுது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இதில் வந்து சொன்ன மாதிரி ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணி போடுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மேபி ஒரு வேளை ஓட்ட வந்து பழகிடுமோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டாண்டுமே பார்த்திங்கன்னா குட்டி உண்டாக இருக்குது, ரொம்ப குட்டி உண்டாக இருக்குது. ஸோ அது ஒன்று. அண்டு செக்யூரிட்டி பேஸ்டுன்னு பார்க்கும்போது ஸோ ஏபிஎஸ் எனேபிள்டு தான். ஸோ டிஎல் ஏபிஎஸ் எனேபிள்டு எல்லாமே பர்ஃபெக்ட்டு. அண்டு நம்ம வந்து கிளச் பிடிச்சா தான் வண்டி ஸ்டார்ட்டே பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து வரவேற்கக்கூடியது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் கம்ப்ளீட்டாகவே வந்து கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன். நான் நிறைய விஷயங்கள் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா நான் வந்து இது வந்து முன்னாடியே வந்து நம்மளோட ஜாவா கிளாசிக் 2020 வந்து அது ஓட்டி பார்த்ததுனால தான் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுது. ஸோ வினீத் ப்ரோ வந்து எனக்கு இப்போ எஜுகேட் பண்ணது ஜாவா பற்றி, இப்படி இருக்குது ப்ரோ, அப்படி இருக்கும் ப்ரோ, அது ப்ரோ இது ப்ரோன்னு சொல்லி எஜுகேட் பண்ணது வந்து எனக்கு இங்கே வந்து நான் அதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சது எனக்கு. ஸோ தேங்க்ஸ் டு வினீத். அவரோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் கீழே கொடுத்துருக்கேன். அவளே முடிஞ்சால் உங்களை இன்கேஸ் ஃபாலோ பண்ணணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பிஎம் மட்டஸை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஆல்வேஸ் சொல்கிற மாதிரி தான், ஆல்வேஸ் வேர் த ஹெல்மெட் அண்ட் ஆல்வேஸ் ரைட் சேஃப். ரொம்ப ரிஸ்க் எடுக்கானா ரொம்ப முறுக்கி இதெல்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட், மிச்ச விஷயம்லாம் நெக்ஸ்ட். ஸோ பாய் மக்களே. ஸோ பார்க்கலாம்.